Hi students, welcome to Silk Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம important reaction with benzene தான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் benzene ring. பென்சீனோட chlorine 6Cl2 plus anhydrous aluminum chloride இந்த cold dark conditionல நடக்கும்போது உங்களுக்கு hexachlorobenzene கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து aromaticity இருக்கு, ஏன்னா இது வந்து benzene ring plus 6HCl உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6Cl6. இதுக்கு வந்து ஃபங்கிசைடு பெஸ்டிசைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே பென்சின் வந்து 3Cl2 அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் 500 கெல்வின் கண்டிஷனில் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெக்ஸாக்ளோரோசைக்ளோஹெக்சேன் கிடைக்கும். ஸோ இது வந்து அரோமசிட்டி வந்து லூஸ் பண்ணிடும். இது வந்து சைக்ளோஹெக்சேன் தான். ஆனாலும் நம்ம வந்து இந்த பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு ஏன் சொல்கிறோம்னா, இது வந்து ஹக்கிள்ஸ் ரூலையும் பிளனாரிட்டி ரூலையும் ஃபாலோ பண்ணுறதுனால இது வந்து பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு நம்ம சொல்கிறோம். இந்த ஹெக்ஸாக்ளோரோபென்சினுக்கும் பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது ஃபங்கிசைட் பெஸ்டிசைட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. C6Cl6 இது C6H6Cl6 இது வந்து லிண்டென் இன்செக்டிசைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், இது ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் நிறைய ஷார்ட்ஸில் வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். எக்ஸாமினேஷன் முடிஞ்சோன்னு, அதாவது நீட் எக்ஸாம் முடிஞ்சோன்னு 5th மேக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.